ஆளுங்கட்சியாக இருக்கிறேன். நாங்களாம் பேசி நீங்கள்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்களே. ஒன்றும் இல்லை, இருங்க போதும். நம்ம அதை நீங்கள் இன்று சட்டசபையில் அமைச்சர் ஏவா வேலு பேசும்போது குறுக்கிட்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரால் சட்டசபையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நம்முடையது கூட கிடையாது. ஒரு நிமிஷம் நீங்க கேட்டீங்க, உட்காருங்க அவங்க சொல்லட்டு. இல்ல முதலமைச்சர் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பேச விடுங்க. நானும் ரொம்ப நாளாக சட்டமன்றத்தில் இருக்கிறேன், எதிர்கட்சியாக இருக்கிறேன், ஆளுங்கட்சியாக இருக்கிறேன். நாங்களாம் பேசி நீங்கள்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்களே. ஒன்றும் இல்லை, இருங்க போதும். நம்ம அதை நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க. போதும். இப்போ இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறீங்கெல்லாம் அமைச்சரெல்லாம் இருந்து பதிலெலாம் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது மாதிரிலாம் நீங்கள் சொன்னது உண்டு. அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம். 2016 ஒன்றிய அரசாங்கம் சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்த பாலத்தை அமைக்க வேண்டும் என்று அவங்க தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு பின்னால் இந்த 4 துறைக்கு போகுது. அதாவது மீன்வளத்துறைக்கு போகுது, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முறைக்கு 4 முறை, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் போட்டு எப்படி நடத்துறது என்னன்னா எந்த துறையும் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அது கடலில் கட்டுறதால என்ன ஆகுமோன்ற எல்லா துறைக்கும் அச்சிருந்தது. 2020 தான் அது நெடுஞ்சாலைத்துறைக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. 2020 நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரோம். நல்லா புரிஞ்சுங்க, 2021 ஆட்சிக்கு வரோம். வந்த உடனே நாங்களும் அதை பார்க்கல. 2021க்கு பின்னால் ஓராண்டு காலம் கழித்து மாண்பு முதலமைச்சர் ஒரு ரெவ்யூ மீட்டிங் வைக்கிறார். எங்கள் நெடுஞ்சாலைத்துறைமாக ரிவ்யூ வைக்க பொழுது அப்போ கேட்குறார், 16 இருந்து 21 வரைக்கும் 5 ஆண்டு காலம் இது கிடப்பில் இருக்கிறது, ஏன் இது கிடக்குதுன்னு கேட்குற பொழுது யாரும் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் எண்ணி துணிக கருமம் முயற்சி திருவினை ஆக்கும் என்ற 2 குரலை எங்கிட்ட சொல்லித்தான் எடுனாரு. அதுக்கு பின்னால ஐஐடியோட கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்க அது இல்ல அதெல்லாம் கிடையாது. சொல்றேங்க, பணம் வேற. நான் சொல்றேன், உறுப்பினர்கள் பேசக்கூடாது. அமைச்சர் பதில் சொல்லி முடிங்க. பேரவைத் தலைவர், சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக 50% அவங்களும், மாநில அரசாங்கம் மூலமாக 50% பணம் இல்லை பிரச்சனை. இது எடுக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. கடல்ல இருக்குது, சீற்றத்தில் இருக்குது, புயல் அடிக்க எப்படின்னு பயப்படுறாங்க. அப்போதான் முதலமைச்சர் எங்களுக்கு தைரியம் கொடுத்து எடுன்னு சொன்ன பாடு ஐஐடி ப்ரொஃபஸர் எல்லாம் வர சொல்லி அதுக்கு பின்னால் 3 கூட்டங்கள்லாம் போடப்பட்ட பொழுது பாலம் மாத்திரம் வேணாம், கண்ணாடி பாலமா போடு என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதை திட்டத்தை எடுத்து பாருங்க. போதும். மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உட்காருங்க சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.